இதிலிருந்து 8ஆம் வசனம் வரை. உன் சுய புத்தியிலே சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை நாடி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனமாயிருக்கும். நீதிமொழிகள் 4 வசனங்கள் 1 முதல் 3 வரை. பிள்ளைகளை நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதீர்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையும் ஆனவன். நீதிமொழிகள் 10 வசனங்கள் 9 முதல் 12 வரை. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். கஞ்சாடை காட்டுகிறவன் நோவு உள்ளாக்குகிறான், அலப்புகிற மூடன் விடுவான். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். பகை விரோதங்களை எழுப்பும், அணிவோ சகல பாவங்களையும் மூடும். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 10 முதல் 12 வரை. பூர்ண எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அகரித்துக் கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர்களுக்காக உம்மோடு அவர் வழக்காடுவார். உன் இருதயத்தை புத்திமதிக்கும், உன் செவிகளை அறிவின் வார்த்தைக்கும் சாய்ப்பாயாக. நீதிமொழிகள் 23 வசனங்கள் 13 முதல் 16 வரை. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. நீ அவனை பிறப்பினால் அடிக்கிறதினால் அவன் சாகான். நீ அவனை தண்டிப்பதினால் பாதாளத்திற்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னில் என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளித்திரியங்கள் மகிழும். நீதிமொழிகள் 25 வசனங்கள் 11 13 வரை. ஏற்ற காலத்தில் சொன்ன சொல் வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கும் பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரங்கு பூஷணத்திற்கும் சரி. கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன்னை உண்மையான ஸ்தானாபதி தன்னை அனுப்பினவனுக்கு இருக்கிறான். அவன் தன் எஜமானனுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிறார். நீதிமொழிகள் 27 1 3 வரை. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயோ. உன் வாய் அல்ல புரட்சியனே உன்னை புகழட்டும், உன் உடல் அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். கல்கணமும் மணல் பரவமாய் இருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்வெண்டிலும் பரவும். நீதிமொழிகள் 27 4 முதல் 7 வரை. உக்கரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமையோ வென்றால் அதற்கு நிமிக்கிறவன் யார்? மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையுள்ளவைகள், சத்துருவிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். நீதிமொழிகள் 27 24 வரை. செல்வம் என்றும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலைநிற்குமோ. புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கெடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரியத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்திற்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்திற்கும் உன் வேலைக்காரின் பிழைப்பிற்கும் போதுமானபடி இருக்கும். நீதிமொழிகள் 29 வசனங்கள் 1 முதல் 3. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிரண்டையை கடினமாக்குகிறவன் சகாயமின்றி சரட்டையில் நாசமடைவான். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் பெருகும் போது ஜனங்கள் தவிப்பார்கள். ஞானத்தில் பிரியமா இருக்கிறவன் தன் தகப்பனின் கனப்படுத்துகிறான், தேசிகளோடு தொந்திப்பவனோ ஆஸ்தியை அறுக்கிறான்.